தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Kinemaster அப்ளிகேஷனில் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டாக உள்ள 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ Kinemasterலே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி இங்கே டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. இப்போ நம்ம சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹலோ டெக் தமிழ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட நேமு அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஓகே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இப்போ இந்த டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுறது ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணும். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2A ஆப்ஷன் போட்டு ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆண்ட்ராய்டு லெட்டின் அப்படின்னு இருக்கும். கஸ்டம் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபாண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போயிருங்க. இப்போ நம்ம சேனல்லையுமே ஒரு 3 டைப்பான ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைலாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 200 ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 15 இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஒரு 20 ஸ்டைலிஷான இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் தனியாகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த டைப்பான ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ஃபாண்ட்டுமே இங்கே வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். கொடுத்த பிறகு இன்ஸ்டாலிங் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 211 ஃபாண்ட்ஸ் வந்து காட்டுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாத அளவுக்கு வேறு டிவைஸ் வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. இது ஃபுல்லாக இம்போர்ட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். இம்போர்ட் ஆயிரும். இது இம்போர்ட் ஆன பிறகு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 211 ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு டு இன்ஸ்டாலேஷன் ஃபாண்ட்ஸ் ஃபெயில்டு டு இன்ஸ்டால் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஒரு 3 ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அடுத்து EOT டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. OTF ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஒரு 5 ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகலை, மிச்சதெல்லாம் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா மித்த எல்லா ஃபாண்ட்டுமே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இங்கே மை ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்கலாம் எல்லா ஃபாண்ட்டுமே இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டைல் வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. வேறு ஒரு ஃபாண்ட்டு உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து Kinemasterல இப்படி தான் இம்போர்ட் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹலோ டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.